அடுத்து கிரியேட்டிங் ஷார்ட்கட் அப்படின்னா என்ன சரிங்களா? இந்த ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதை சென்ட்னு கொடுத்துருங்க. அதை கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, டெஸ்க்டாப்பில் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா இந்த ஃபைலை கிளிக் பண்ணாலும் என்ன ஃபைல் தான் ஓப்பன் ஆகும், அந்த மேலே இருக்கிற ஃபைல் தான் ஓப்பன் ஆகும். இதை எதுக்காக ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைலு அடிக்கடி நம்ம உள்ளே போய் இவ்வளோ தூரம் உள்ளே போய் நீங்கள் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் உள்ளே போய் இதை எடுக்கிறதுக்கு இதை ஒரு தடவை ரைட் கிளிக் பண்ணி என்னன்னு கொடுத்துக்கலாம், சென்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணாலே என்ன ஆயிரும், அந்த ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷார்ட்கட் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மூணாவது கொஸ்டின் ஓகேவா? மூணாவது கொஸ்டின் என்ன சொன்னேன், ரீசைக்கிள் பின் ரீஸ்டோர். ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிங்கன்னா அது ரீசைக்கிள் பின்னுக்கு போகும். பழையபடி அங்கே டெலீட் ஆன ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர்னு கொடுத்துட்டிங்கன்னா அது டெலீட் ஆன இடத்துக்கே வந்துடும். ஒருவேளை நீங்கள் ரீசைக்கிள் பின்னை நீங்கள் எம்டி பண்ணால் மட்டும் என்ன பண்ண முடியாது, உங்களால் ரெக்கவரி பண்ண முடியாது. அப்போ இது ஓகேவா? அதுக்கப்புறம் அரேஞ்சிங், இந்த டெஸ்க்டாப்பில் உள்ள ஐக்கான்ஸில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ண சொன்னேன், ரைட் கிளிக் பண்ணுங்கள், வியூவில் போனீங்கன்னா இந்த ஆட்டோ அரேஞ்சுக்கான டிக் மார்க்கை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஒருவேளை இது வேணாம்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, ஆட்டோ அரேஞ்சுக்கான டிக் மார்க்கை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஷார்ட்கட்டுக்கு என்ன சொன்னேன், எந்த ஒரு ஃபைலாக இருக்கட்டும் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், சென்ட்னு கொடுத்துட்டு என்னென்னு பண்ணிடுங்க, டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் ஃபைலாக க்ரியேட் பண்ணிடுங்க. உங்களுடைய மூணாவது கொஸ்டின் ஓவர், அதாவது மூணாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓவர். நாலாவது கிரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் ஃபோல்டர். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவீங்க, நியூவில் போனீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. இல்லை வேணாம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீநேம்னு கொடுத்து பேர் எதுவும் மாத்திரம் தான் மாற்றிக்கலாம். இல்லை வேணாம்னா என்ன பண்ணிக்கோங்க, டெலீட். அப்போ க்ரியேட் பண்ண தெரியும், ரிமூவ் பண்ண தெரியும், ரீநேம் பண்ண தெரியும். இந்த மூணுமே சேர்ந்தது ஒரு கொஸ்டின் சரிங்களா? அடுத்து எக்ஸ்பேண்டிங் அண்ட் கொலாப்சிங் ஃபோல்டர்னா என்ன? எக்ஸ்பேண்டிங் அண்ட் கொலாப்சிங் ஃபோல்டர்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டும் சரிங்களா? இல்லைன்னா என்ன ஆகும், அது ஹைட் ஆகும். அப்போ காட்னா அதுக்கு பேர் எக்ஸ்பேண்டிங், இல்லைன்னா அதுக்கு பேர் கொலாப்சிங். அவங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்டுன்னு கொடுங்க, அது என்னென்ன இருக்குன்னு காட்டும். இல்லை வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை என்ன பண்ணிக்கோங்க, கொலாப்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா? ஒன்று ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணணும், அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ்ன்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணிக்கலாம். அதாவது உள்ளே போய் இவ்வளோ தூரம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே போகாமையே என்ன பண்ணிக்கலாம், இதில் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்போ இது ஓகேவா? அதுக்கப்புறம் ஷார்ட்டிங் ஃபோல்டர் எப்படி ஷார்ட் பண்ணுவீங்க பாருங்க, நேமு, டேட்டு, டைப்பு, சைஸு 484, 344, 656 கூட இருக்குது, அதோட கம்மியாக இருக்குது, அப்புறம் இதோட கூட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைஸ் அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, போக போக எல்லாமே எப்படி தான் இருக்குது, கம்மியாகி போயிட்டே இருக்குது. அப்போ நான் சைஸ் வைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? இல்லை டேட் வைஸ் வேணும்னா டேட்டை கிளிக் பண்ணுங்கள், டேட் வைஸ் ஷார்ட் அவுட் ஆகும். டைப்னா டைப் வைஸ் ஷார்ட் அவுட் ஆகும். அப்போ அது என்ன டைப் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு பிடிஎஃப் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் என்ன ஃபைலுங்க, பேஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு எக்ஸல் ஃபைலு, அப்போ கீழே வந்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைலு. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கா, ஆனால் டைப்புன்னு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஃபைல் ஃபுல்லாக என்ன ஆயிரும், வரிசையாக ஒன்றாயிரும். பிடிஎஃப் ஃபைல் ஃபுல்லாக ஒரு கேட்டகரியில் இருக்கும், பேஸ் ஃபைல் ஃபுல்லாக ஒரு கேட்டகரியில் இருக்கும். அப்புறம் ஃபோல்டர்லாம் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, டைப்பு. அதுக்கப்புறம் நேம்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எல்லாமே நேம் வைஸ் என்ன ஆகும், உங்களுக்கு அரேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இஎஃப்ஜி அந்த மாதிரி வரிசை என்ன ஆகும், அல்பபடி. அப்போ 4 விதமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணலாம். இதை 4 ஞாபகம் வச்சுக்கோங்க, நேமு, டேட்டு, டைப்பு, சைஸு. அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஷார்ட் பையில் உள்ளே போனீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். புரியுதுங்களா? ரைட். அதுக்கப்புறம் டிஸ்பிளே தி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு ஃபைல் இருக்குது, நான் பென்ட்ரைவில் ஏற்றணும், அதனுடைய ஃபைலோட சைஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபைல் எவ்வளோ சைஸு, அந்த ஃபைலை என்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு மாடிஃபை பண்ணியிருக்காங்க, என்னைக்கு அசஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்க அவங்க, டிஸ்பிளே தி ப்ராப்பர்ட்டிஸ். எவ்வளோ சைஸு எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா? அதுக்கப்புறம் கட் அண்ட் காப்பி பேஸ்ட்லாம் உங்களுக்கே தெரியுங்களா, Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மவுஸை வச்சு காப்பி பண்ண சொன்னால் பண்ண தெரியுமா, ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, காப்பி, அப்புறமாக்கி ரைட் கிளிக் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட்டு. அப்போ ஷார்ட்கட் கீழே பண்ண சொன்னாங்கன்னா Ctrl+C Ctrl+V கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்ச்சிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணேன், ஆனால் அந்த இடம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஃபைலோட நேம் எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல போய் என்ன பண்ணிடுங்க, அந்த ஃபைலை அடிக்க ஆரம்பிங்க சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபைலுன்னே அடிக்கிறேன், ஒரு என்ட்ரை தட்டுறேன். அது என்ன பண்ணும், அந்த ஃபைல் அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக சர்ச் பண்ணி என்ன பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதில் பார்த்து என்ன பண்ணிக்கலாம், தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு பேர் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, சர்ச்சிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னா லாஸ்ட்டாக ரெகக்னைசிங் தி ஃபைல் டைப்ஸ். இதை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, ஃபோல்டர் எப்படின்னு சொல்கிறீங்க, இதை பார்த்துட்டு சொல்கிறீங்களா இல்லை எல்லோ கலர் பார்த்தோன்னே சொல்லுவீங்க,
அதை பார்த்தோன்னா அதை ரெகனைஸ் பண்ணுறதுங்க. சரிங்களா? இப்போ நான் அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் உள்ளே போயிட்டு ஐக்கானை சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபோல்டருக்கு பதிலாக எனக்கு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி வேணும் அப்படின்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்து அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அது என்னன்னு சொல்லுவீங்க, ஃபோல்டர்னு சொல்லுவீங்களா? கிடையாது, இது வந்து ஒரு ட்ரைவ். அந்த மாதிரி தான் நம்ம இதில் சொல்ல ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஐக்கானை மாற்றிக்கலாம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ரெகனைசிங் தி ஐக்கான்ஸ். எப்படி ரெகனைஸ் பண்ணுவீங்க? பழையபடி ஃபோல்டரை மாற்றணும்னா ப்ராப்பர்ட்டிஸ், கஸ்டமைஸ், சேஞ்ச் ஐக்கான், அதில் ஃபோல்டர், அதுக்கப்புறம் ஓகே, அப்ளை, ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், அது உங்களுக்கு ஃபோல்டராக மாற ஆரம்பிக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போகலாமா? அண்ட் லாஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ரெக்கார்ட் அண்ட் சேவ் ய ஆடியோ ஃபைல். நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி ஆடியோ மெசேஜ் அனுப்புறீங்க, அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப் எல்லா சிஸ்டத்துலையுமே இருக்கும். சவுண்ட் ரெக்கார்டு இல்லை வாய்ஸ் ரெக்கார்டர் ஏதாவது ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நீங்கள் ஹெட்ஃபோன் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா, திருப்பி ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஆடியோ உங்களுக்கு டுடே இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு இன்றைக்கி சேவ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெக்கார்டிங் அண்ட் சேவிங் ஏ ஆடியோ ஃபைல். அப்புறம் கனெக்டிங் ஏ பிரிண்டர் டு பிசி. இதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் ஹாட்ஸ்பாட் போட்டு ஒய்ஃபை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல உள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன பிரிண்டர் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கோ அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை நம்ம புதுசாக போய் ஏதாவது ஒரு பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட் பிரிண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரிண்டரோட நேம் என்ன ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், இதோட உங்களுக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு டவுட் சார், அதை இன்ஸ்டால் பண்ண வேணாமா? வயர் கனெக்ட் பண்ணி நீங்கள் சிடி இன்ஸ்டால் பண்ணணும். சிடி இன்ஸ்டால் பண்ணியும் உங்களுக்கு இங்கே காட்டலைன்னா நம்ம இந்த மாதிரி போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் அது இன்ஸ்டால் பண்ணாலே காமிச்சிடும். காமிக்காத பட்சத்தில் பண்ணிக்கலாம். இன்னொன்று லேண்ட் கனெக்ஷன் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? இண்டிவிஜுவல் சிஸ்டத்துக்கு பிரச்சனை இருக்காது. லேண்ட் கனெக்ஷனுக்கு நீங்கள் அப்படி தான் தேடி எடுத்துக்கிறோம். ரைட். அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின்மா. சரிங்களா? சேவிங் என்டையர் மானிட்டர் ஸ்க்ரீன் அண்ட் ஆக்டிவ் ப்ரோக்ராம் தி இமேஜஸ் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மொபைல் சிஸ்டத்துக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் விண்டோஸ் அந்த 2 பட்டன் அமைக்கி பிடிச்சிட்டு இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், அது உங்களுக்கு அப்படியே ஸ்னாப்ஷாட்டாக எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட், அதில் கடைசி இமேஜ் நம்ம எடுத்த 2 இமேஜ் இங்கே இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அதை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னைக்கு எடுத்திருக்கோம், என்ன டயத்துக்கு எடுத்திருக்கோம்னு சொல்லி இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இதோட பார்ட்டிய கொஸ்டின்ஸ் முடியுது. நாளைக்கு வந்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் இருக்கிற சிஸ்டத்தில் உட்காந்துருங்க. நாளைக்கு அந்த கூகுள் ஃபார்மை முடிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் இதை முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் தியரி உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா?